இந்த போஜனத்தை குறித்து நான் யோசித்தவர்கள சுருக்கமாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த போஜனம் மிக முக்கியமான 3 காரியங்களை காட்டுகிறது. ஏன் ஆண்டவர் இந்த போஜன பலி என்ற ஒன்றை வைத்தார்? அப்புறம் நான் போஜன பலி அடுத்த வாரம் எப்படி செலுத்தணும்னு சொல்கிறேன். நீங்கள் போஜனம் என்று சொன்னாலே ஆண்டவராய் தேவன் சொன்னார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடே என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, பிரவேசித்து நான் அவனோடே போஜனம் பண்ணுவேன். த ஃபர்ஸ்ட், ஒரு மனிதன் கதவை திறந்தால் முதலாவது இங்கே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனோட நான் என்ன செய்வேன், உட்கார்ந்து சாப்பிடுவேன். அப்போ இந்த போஜனம் எதை காட்டுகிறன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபெல்லோஷிப். போஜன பலி என்று சொல்லுகிறது, சர்வாங்க தகன பலி என்று சொல்லுகிறது ஒரு அர்ப்பணிப்பு. சமாதான பலி என்று சொல்லுகிறது ஒரு தேங்க்ஸ் கிவிங். பாவ நிவாரண பலி என்று பரிசுத்தம் அடைவதற்கு, குற்ற நிவாரண பலி குற்றத்தை உணர்ந்து திருந்துவதற்கு. ஆனால் இது மாத்திரம் வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையான இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஜனம் என்று சொல்லுகிறது ஃபெல்லோஷிப். பரலோகத்திலே நாம் என்ன இருக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த போஜனம் எதை காட்டுகிறது சொன்னால் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம். அப்போ பலி எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொன்னால் ஒரு ஐக்கியத்துக்காக. நீங்கள் இளைய குமாரன் திரும்பி வந்த உடனே தகப்பன் முதலாவது செய்து என்னன்னு கேட்டிங்கன்னா போஜனம் கொடுத்தான். ஆனால் அண்ணங்காரன் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த சாப்பிட்றதுக்கு. ஏன்னு கேட்டீங்க, இவனோட ஐக்கியப்பட விரும்பலை. அவன் விபச்சாரங்கிட்ட போயிட்டு வந்திருக்கான், அவன் வேசிகள்கிட்ட பணத்தை ஒழிச்சிருக்கான். இவங்கிட்ட போய் நான் உட்கார்ந்து சாப்பிடணுமா? இந்த ஐக்கியத்துக்கு அவன் வர மறுத்தான். போஜனம் என்று சொன்னாலே அதனுடைய ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உள்ளே பிரவேசித்து நான் கதவை தட்டுறேன். கதவை தட்டும்போது ஒருவன் திறந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பிரவேசித்து அவனோட உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன். நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் கூட நான் வாசிக்கும்போது இயேசு அந்த 2 எம்மாவூர் சீசரோடு பேசிக்கிட்டே வந்தார். அவங்க கிராமத்து பக்கம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவங்க வருந்தி கூப்பிட்டாங்க, நீர் வாரும் எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி அவர்கள் தங்குவதற்கு கூப்பிட்ட பொழுது வேதம் சொல்லுது, அவர் உள்ளே வந்த உடனே முதலாவது செய்த வேலை அப்பத்தை எடுத்தார். நான் முதலாவது வாசித்தது போல 41-42 நீ என்னை அறிஞ்சிங்கன்னா முதலாவது செய்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா போஜனம். அப்போ ஆண்டவர் வெறும் மனுஷன் பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்று அவன் அர்ப்பணித்து இப்படியே வாழ்க்கை வாழணும்னு விரும்பலை. ஆண்டவருடைய பெரிய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தகன பலியை செலுத்தி அவன் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு வரணும், ஒரு ஃபெல்லோஷிப் வித் காட். அதனால தான் நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். 1 கொரிந்தியர் 1:9 நம்ம எதுக்கு தேவன் அழைச்சார் என்று கேட்டால் அடிமைகளாக இருக்கிறதுக்கு இல்லை, ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அல்ல. எதுக்கு நம்மை அழைத்தார் என்று கேட்டால் ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு. அந்த 1 யோவான் 1 வசனங்களை வாசித்தீங்கன்னா, எங்களோடு எங்கள் ஐக்கியம் பிதாவோடு குமாரனோடும் இருக்கிறது, நீங்கள் என்னோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நாங்கள் இதில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. அப்போ இந்த ஐக்கியத்தை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஆராதிக்கிறவனாய் மாத்திரம் அல்ல, அவன் பலி செலுத்துகிறவனாய் மாத்திரம் அல்ல. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பெரிய தீர்மானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் அதனால தான் சொன்னார்,
அந்த மூன்றாவது காரியமாக நான் சொல்கிறேன். அதை போஜனம் ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நீங்கள் யாக்கோபு தன் மாமனார் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். ஓடி வரும்போது பின்னாலே லாபான் துரத்தி கொண்டு வருகிறான். கடைசியாக 2 பேர் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்போ சமாதானமான உடனே ஒரு கற்குவியலை அவர்கள் குவிக்கிறாங்க. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் தயவுசெய்து 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த கற்குவியல் மேலே உட்கார்ந்து என்ன செய்தாங்கன்னா 2 பேர், என்ன லாபானும் யாக்கோபு என்ன செய்தாங்க, நீ என் பக்கம் கடந்து வராத, நான் உன்னை கடந்து வர மாட்டேன் தீர்மானம். 2 பேரும் சமாதானத்தின் உடன்படிக்கையாக போஜனம் பண்ணினார்கள். எதை காட்டுனா நம்ம ஐக்கியம், சாப்பிட்ட ஐக்கியம். நீங்கள் அதுபோல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஈசாக்க ஒரு முறை இந்த அமலேக்கர் துரத்திட்டாங்க. கடைசியாக அவங்களை தேடி வர்றாங்க. 2 பேர் சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29, 30 வாசித்தீங்கன்னா, அவங்க ஈசாக்கு விருந்து கொடுத்தான். 2 பேர், அப்பா நம்ம 2 பேரும் என்ன சமாதானமாக இருப்போம், நம்ம 2 பேரும் ஐக்கியமாக இருப்போம். அப்போ போஜனம் என்று சொல்லுகிறது ஒரு பகையை மறந்து சமாதானமாக உட்கார்ந்து ஐக்கியமாக இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனோடு உள்ள வாழ்க்கை. ஆகையினால்தான் அடிக்கடி நான் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தம்முடைய சீசர்களை முதல்ல அவர் அழைக்கும்போது, ஊழியத்துக்கு அழைக்கும்போது, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னார். அவங்க பின்பற்றி வந்தாங்க, அவர் தங்கியிருந்தார். ஆனால் இயேசு அந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்னதாக அவர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை யார் என்று அழைக்கிறேன்னா சிநேகிதர். அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஜீவன் சொல்கிறது விசுவாசிய நிலைமையில் அல்ல, ஊழியக்காரன் நிலைமையில் அல்ல. நமக்கு நிறைய பேர் இருக்கு, அவங்க விசுவாசிகள், அவங்க பக்தர்கள், அவர்கள் ஃபாலோயர்ஸ், எத்தனையோ பேர்களை சொல்கிறாங்க உலகத்தில். இவங்கெல்லாம் இயேசுவினுடைய ஃபாலோயர்ஸ், இவங்கெல்லாம் ஆண்டோடைய ஊழியக்காரங்க, இவங்க அப்போஸ்தலர்கள், இவங்க சீஷர்கள், இவங்க உடன் ஊழியர்கள், இப்படிலாம் எத்தனையோ அவங்க நிலைக்கு ஏற்றப்பா. ஆனால் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னார் கடைசியாக போகும்போது, இனி நீங்கள் யாராக இருக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னுடைய ஊழியக்காரன் இல்லை. ஊழியக்காரன் யாருன்னு, வேலைக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, போனா போகிறான், வான்னா வரான், உட்காருனா உட்காடுறான். இதுக்கு விளக்கமே கேட்கக்கூடாது. ஒரு வேலைக்காரங்கிட்ட எப்போ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா எதுக்கு எடுத்து வரணும் அப்படியே வேணா கேட்க முடியுமா? ஏன் சார் எடுத்து வரணும், ரீசன் கொடுங்க சார். அடித்து வரத்திடுவான் வெளியே, எடுத்துகிட்டு வாடான்னு ரீசன் கேட்குற. ஆனால் அவர் சொல்கிறாரு, நாம் ஊழியக்காரன் என்று நான் சொல்கிறதில்ல, நீங்கள் ஊழியக்காரன் தான் வந்தீங்க. ஆனால் நாம் இனி நான் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ். இயேசு தேவன் ஆபிரகாம் அழைக்கும்போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆனால் முடிவில் சொல்லியிருக்கு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். அப்போ ஆண்டவர் நம்மை யாராக அழைக்கிறார் என்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாமே தெரிகிறது, எல்லாம் ஒரு ஐக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஐக்கியப்படுறவங்க. நாம் இன்றைக்கு போஜனம் என்று சொல்லுகிறது, இந்த பலி எதற்காக செலுத்தப்பட கேட்டிங்கன்னா, ஃபெல்லோஷிப் வித் காட். சர்வாங்க தகன பலி என்று சொல்லி சர்வம் படைக்கிறதுக்கு. பாவம் செய்தவன் செலுத்தலாம் பாவ நிவாரண பலி, குற்றத்தை உணர்ந்தவன் குற்ற நிவாரண பலி, சமாதான பலி செலுத்துறவன் நன்றி உள்ளவன் செலுத்துகிறான். ஆனால் போஜன பலி ஃபெல்லோஷிப் வித் காட், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கு.